வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் உங்கள் அனுபவம் ஆராய்ச்சியாளர். தமிழ் அறிவியல் பற்றிய தேடுதலை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். பல்வேறு கண்டுபிடிப்புகளை தமிழர் கண்டுபிடித்து உலகுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை மறைமாற்றி ஏமாற்றி வேற்றுமொழிக்காரர்கள் தமிழை மறைக்க பார்க்கிறார்கள். இனியாவது நாம் விடுத்து கொள்வோம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய சேனல் அனுபோகம் என்றால் அனுமந்தனின் அறிவியல் கண்டுபிடிப்பு. நான் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டு வந்து தமிழன் கண்டுபிடித்தது என்பதை உறுதியாக சொல்கிறேன். இன்றைக்கு தேடல் இல்லாமல் உயிருண்டோ சொல்லம்மா, தேடல் இல்லாமல் உயிருண்டோ சொல்லம்மா என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், பெண்களை அடிமைகளாக்கி வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்திருந்து வாழ்ந்த மூடர்களாக வளர்த்து விட்டார்கள். அதனால் பெண்களுக்கு இன்றும் காவியை கண்டால் ஒரு பக்தி உண்டாகிறது. ஆனால் தமிழர் கண்டுபிடித்த அறிவியலை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, தெரிவிக்கவில்லை அவர்களுக்கு. அதைதான் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். முருகக் கடவுள் அரக்கனை கொன்றான், அவனை கொன்றான், இவனை கொன்றான் என்று. முருகன் கொலைக்கார கடவுள் அல்ல. முருகன் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளை நமக்கு தந்து கொடுத்த கடவுள். 6 ஆதார சக்கரங்களை கொடுத்த அரோகரா அரோகரா என்று சத்தம் கோஷம் போடக்கூடிய ராகத்தை விட்டு சென்ற அந்த 6 ஆதார சக்கரங்களின் கண்டுபிடிப்பாளரை தான் முருகக் கடவுள் என்று நாம் தமிழர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். இனியாவது நம் தமிழர்களின் அறிவியலை நாம் மேற்கொண்டு வாழ்வதற்கு இந்த பதிவை போடுகின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அனுபவம் முழுக்க முழுக்க தமிழ் அறிவியலை ஆராய்ந்து அனுபவித்து நான் சொல்லி வருகின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு தேடல் இல்லாமல் உயிருண்டோ சொல்லம்மா என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், உள்ளூதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். இது ஜெய்பீம் திரைப்படத்தில் வரும் பாட்டு வரிகள். உள்ளோதி காண்பதுதான் பூமியிலே உன் உயிரம், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினம், அன்பு கொடி ஏற்றி வைத்தால் தேடி வரும் கோடிகரம். தேடல் இல்லாமல் உயிர் உண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு என்று இந்த பாடல் வரிகள் இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா என்று அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார். எல்லாம் உன்னுள்ளே என்றால் நம்ம உள்ளே இப்போ ஒன்று கலக்கும் முதல் பயிற்சியை சீனாக்காரன் ஆராய்ந்து அக்குப்பிரசனும் வைத்தியத்தை சொல்லுகின்றான். ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழன் அறிவியலை கண்டுபிடித்து ஒன்று கலக்கும் முதல் பயிற்சி யோகா என்று மடைமாற்றிவிட்டார்கள். இந்த மடைமாற்றி என்று சொல்கிறார்களே, இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான தமிழர்களுக்கு இது தெரியாது இருக்கலாம். ஏன்னா மடை என்றால் வயக்காட்டில் நீர் பாய்ச்சி வருவதற்காக தெரியும் மடை என்பது. தாய்மார்களின் மடியில்
சுமந்து செல்வது மடி என்கிறார்கள். பசு பால் கறக்கும் இடத்தை பால் மடி என்கிறார்கள். ஆனால் மடைமாற்றம் என்று சொல்வது ஒரு வயக்காட்டிற்கு தண்ணி நிரம்பிவிட்டால் அந்த வயக்காட்டில் போகும் தண்ணீரை கால்வாய் என்று சொல்கிறார்கள். அந்த கால்வாயை வேறு வயலுக்கு திருப்பிவிடும் செயல்தான் மடைமாற்றுவது. ஒரு வயலுக்கு போய் அது நிரம்பிவிட்டால் அந்த வயலிலிருந்து அடுத்த வயலுக்கு மடைமாற்றுவது. அதைதான் தமிழன் கண்டுபிடித்ததை சமஸ்கிருதத்தில் மடைமாற்றியுள்ளார்கள். அதுதான் நான் தெளிவுபடுத்தி சொல்லி வருகின்றேன். முருகன் 6 ஆதார சக்கரங்களை கண்டுபிடித்த தமிழ் அறிவியல் கடவுள். அதை விட்டுட்டு அவர் ஏதோ அரைக்கரை கொண்டு விட்டான், முருக்கனை கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்வதுதான் சும்மா பொய்யான வார்த்தை. மயிலேறி வாகனம் என்று சொல்கிறார்கள். மயில் ஏறவும் முடியாது, யாரும் அதில் பறக்கவும் முடியாது. மயிலை போல் நம் கைமேல் மயிலை போல் ஏறி நின்றால் உடலில் ஆரோக்கியம் கிடைக்கும். பாம்பு போல் சுவாசம் செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். சேவல் கொடியை மலாந்து பார்த்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். காவடி தூக்குவது போல் உடலை செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது பல்வேறு அறிவியல் உண்மைகளை மறைமாற்றி மூடர்களாக மாற்றிவிட்டார்கள். எனவே தேடல் இல்லாமல் உயிருண்டோ சொல்லம்மா என்பதை போல் நீங்கள் நான் சொல்வதை தேடி பாருங்கள். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினம். உண்மை வழி எது என்றால் நம் தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு உண்மைகளை பொய்யாக்கி அறிவியலை முடக்கி பகுத்தறிவை முடக்கி மூடர்களாக மாற்றி இட்டு சென்று விட்டார்கள். எனவே மீண்டும் அறிவியலுக்கு நான் வர உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என் உயிரை காப்பாற்று. இந்த தலைப்பு உயிரை காத்த ஓகம் என்று தான் வைத்திருக்க வேண்டும். தேடல் இல்லாமல் உயிர் உண்டோ செல்லம்மா என்னும் இந்த தலைப்புக்கு பெண்கள் மகளிர் தேட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை தேடல் இல்லாமல் உயிர் உண்டோ சொல்லம்மா என்னும் தலைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். பாருங்கள், நான் 30 ஆண்டுகளாக மாத்திரை மருந்து சாப்பிடாமல் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் வாழ்ந்தேன். இன்றைக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் உயிரை மாற்றிக்கொள்ளலாம் என்று நான் முடிவு செய்தேன். ஆனாலும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகா எனும் மனைமாற்றிய ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி தான் என்னுடைய உயிரை இன்றைக்கு மீட்டு வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் பாருங்கள், எனக்கு வெரிகோஸ் எனும் ஒரு நோய் இருக்கிறதாக மருத்துவர்கள் சொன்னார்கள். வெரிகோஸ் என்பது கால்களில் நரம்பு சிலந்தி என்று தமிழில் சொல்கிறார்கள். நரம்பு சிலந்தி என்று. அப்படிப்பட்ட நரம்பு சிலந்தி நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்யும் வரை எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் செக்யூரிட்டி வேலை, அதாவது இரவெல்லாம் ஒரு கம்பெனிக்கு பாதுகாவலராக பணியாற்றுகின்றேன். நின்று கொண்டே இருந்தால் அந்த சிலந்தி நரம்புகள் இரத்த ஓட்டத்தை தடுத்து கெட்ட நீரை தக்க வைத்து புண் உண்டாக்குகிறது. நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தியது எதனால் என்றால், நான் காவல் காக்கும் கம்பெனிக்கு இரவில் 5 கள்வர்கள் வந்து களவாட வைத்தார்கள். நான் இரவு 12 மணிக்கு சுற்று செல்லும்போது செல்போனில் படம் பார்த்து கொண்டே போகும்போது அங்கே களவாடி கொண்டிருந்த திருடர்கள் என்னை 2 பேர் வந்து தாக்கிவிட்டு மண்டையை வளைத்து 2 இடத்தில் 2 கிழிச்சல் போட்டுவிட்டு 8 16 தையல் போட்டு
நாங்கள் 8 செயல் மண்டையில் போட்ட பின்னர் நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் போனதனால் இந்த வெரிகோஸ் என்னும் நச்சு நீர் காலில் புண்ணாக உருவாகிவிட்டது. பாருங்கள், இந்த புண் உயிரை மாற்றிக்கொள்ள எனக்கு தூண்டியது. இந்த புண் உயிரை விட்டுவிடலாம், இனிமேல் நாம் எதற்கு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்ற காரணமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு செட் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஆசன ஆண்டியப்பன் வழியாக நான் கற்றுக்கொண்ட 33 முதிரைகளையும் செய்து ஒரு அரை மணி நேரம் அந்த பயிற்சி செய்து ஒரு 10 நிமிடம் அமர்ந்தேன். அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய்விட்டது. எனக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. எனவே முருகன் கண்டுபிடித்த 6 ஆதார சக்கரங்களை தேடலில்லாமல் உயிருண்டோ சொல்லம்மா எனும் இந்த தலைப்பின் மூலம் நீங்கள் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்னுடைய பதிவுகளை பார்த்து உள்ளூதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரம், உள்ளூதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரம் எனும் இந்த ஜெய்பீம் பாடல் வரியில் ஒன்று உள்ளது. எண்ணம் செயல் ஆகிவிட்டால் எல்லாமே தேடி வரும், எண்ணம் செயல் ஆகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். இதுவும் நம் தமிழர்களின் எண்ணத்தை செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்தால் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் வாழ்க்கை வாழ்வதற்கு நான் வற்புறுத்தி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.